அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் கௌதம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் டெக்லான்சர். நிறைய பேர் என்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ ஒரு வயர்லெஸ் ப்ளூடூத் இயர்ஃபோன் வந்து சொல்லுங்கள், ரொம்ப நாளாக வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து காட்ட போகிறேன். ஸோ இந்த பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்சர் அப்படின்ற இந்த வயர்லெஸ் ப்ளூடூத்தோடைய அன்பாக்சிங் மற்றும் என்னோட ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் இருக்க அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், எது நல்லா இருக்குது, எது நல்லா இல்லை, எல்லாத்தையும் இந்த வீடியோ வந்து பார்ப்பீங்க. அதே போல் இது போல் இன்ஸ்டன்ட்டான அப்டேட்ஸ்லாம் நமக்கு வந்து உங்களுக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இன்ஸ்டாகிராம் மற்றும் ட்விட்டரில் கிடைக்கும். நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இது போல் சூப்பரான கண்டென்ட்ஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்போ ஒரு அன்பாக்சிங் பார்த்துட்டு இதனுடைய ஃபுல் ரிவ்யூ வந்து பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் வந்து அவைலபிளாக இருக்குது. நான் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்சர் Q7 அப்படின்றத இந்த பர்டிகுலர் வயர்லெஸ் ப்ளூடூத் இயர்ஃபோனோட மாடல். ஸோ இப்போ இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு என்ன மாதிரி விஷயங்கள் வந்து இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லான குவாலிட்டி உள்ள கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் கைட் கொடுத்துருக்காங்க. இதை வந்து படித்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த கேஸும் வந்து அருமையான குவாலிட்டியில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத சொல்லலாம். இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதில் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே என்ன மாதிரி விஷயங்கள் உள்ளே இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. பார்த்தோன்னா எடுத்தோடனே உங்களுக்கு இயர்ஃபோன் தான் வந்து நோட்டீஸ் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வித்தியாசம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத சொல்ல முடியும். அதை வந்து இப்போ நம்ம பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் வைஸ் பார்க்கும்போது கையில் பிடிக்கும்போது ரொம்பவே சூப்பரான பில்ட் குவாலிட்டியாக இருக்குங்க. எந்த விதமான குறை வந்து சொல்கிற மாதிரி இல்லவே இல்லை அப்படின்றத சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ USB கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு நல்ல விஷயம் சார்ஜ் பண்ணுறதுக்காக. இப்போ இதனோட பில்ட் குவாலிட்டி வந்து பார்க்கலாம். ஒரு ஃப்ளாட் ஒயர் கேபிள் அப்படின்றத சொல்ல முடியும். இந்த டேங்கிலே ஆகலை. அது போக உங்களுக்கு நல்ல ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி ஃபங்க்ஷனாலிட்டி பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அதன் மூலியமா உங்களோட இந்த இயர்ஃபோனை ஆன் பண்ண முடியும், ஆஃப் பண்ணலாம். அதே மாதிரி இந்த இயர்ஃபோனோட டாப்பில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸ் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. பாட்டு வந்து ஃப்ரண்ட் பேக் பண்ணிக்கலாம், வால்யூம் வந்து கம்மி பண்ணிக்கலாம், இல்லை அதிகப்படுத்திக்கலாம். ஸோ பாட்டமில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ USB கேபிள் வந்து கொடுத்துருப்பாங்க. இதன் மூலியமா உங்களோட இயர்ஃபோனை வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அடிஷ்னல் இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்மால், மீடியம், லார்ஜ் அப்படின்ற 3 சைஸஸ்மே 3 டிப்ஸ் வந்து அடிஷ்னல் இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விஷயம். அடுத்து இந்த பர்டிகுலர் பில்ட் குவாலிட்டி வந்து பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. சாலிடாக இருக்குது. அதே போல் உங்களுக்கு மைக்ரோஃபோன் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இயர் பீஸ்லேயே வந்து வந்துட்டு 2 பக்கங்களையுமே. ஸோ அதனால் குவாலிட்டி பொறுத்தவரையும் எந்த ஒரு இதுவும் வந்து இல்லை அப்படின்றத சொல்லலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹூக்ஸும் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. ஸோ அந்த ஹூக்ஸ்லையும் சில வித்தியாசமான ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்றத ஃபுல் ரிவ்யூவில் பார்ப்பீங்க. இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வாரத்துக்கிட்ட வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு ப்ளூடூத் இயர்ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து எனக்கு என்ன பிடிச்ச விஷயங்கள், என்னென்ன பிடிக்காத விஷயங்கள் அப்படின்ற எல்லாத்தையும் வந்து நான் சொல்கிறேன். ஸோ அட்வான்டேஜஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே ஒரு நல்ல குவாலிட்டியில் பில்ட் பண்ண ஒரு ப்ராடக்ட்டுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது போக பார்த்தீங்கன்னா நிறைய வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடில் வந்து ஒரு பெருசாக ஒன்று வந்து தொங்கிட்டு இருக்கும். அதில் வந்து கண்ட்ரோல்ஸ்லாம் வந்து அதில் தான் இருக்கும். சார்ஜ் பண்ணுற போர்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அதில் தான் இருக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வயர் மட்டும்தான் இருக்குது. அதுவும் நீங்கள் பேக் சைடில் போட்டுக்கிற மாதிரி இருக்குது. எந்த விதமான உங்களுக்கு ஹெவியான ஆப்ஜெக்ட் சைடு ரெண்டையும் தொங்குற மாதிரி இல்லைங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சமான விஷயம், ஃபஸ்ட்டு நான் நோட் பண்ண விஷயம் அது மட்டும்தான். ரொம்பவே ஒரு என்ன சொல்கிறது, வெயிட்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டை வந்து இந்த ப்ராடக்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இது எங்கே வந்து ஸ்டாண்ட் அவுட் ஆகி நிற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்க மிட், ஹை, லோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக உங்களுக்கு வந்து க்ளீனாக வந்து கேட்குது. எந்த இடத்துல ஹை வந்து இருக்கணுமோ அந்த இடத்துல கரெக்டாக வந்து உங்களுக்கு அந்த பஞ்சியான பேஸாக இருக்கட்டும். அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது. எந்த விதமான ஒரு டிஸ்டரேஷன் எதுவுமே நான் வந்து ஃபீல் பண்ணல. மேபி பார்த்தீங்கன்னா ஒரு சில நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா ஒரு 10 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸை மேக்ஸிமம் சொல்கிறாங்க. அதுலேருந்து நம்ம கொஞ்சம் விலகி போனால் மட்டும் உங்களுக்கு டிஸ்டரேஷன்ஸ் வந்து இருக்குது. கால் குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குங்க. நம்ம வந்து ஒரு ஃபோனில் தான் பேசுகிற மாதிரியே இருக்குது. ஒரு இயர்ஃபோனில் பேசுகிற மாதிரி ஆப்போசிட் சைடுக்கு வந்து தெரியவே இல்லை. நான் என்னோட நண்பர்கள் கூட நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். நான் வந்து போட்டுட்டு நான் எதுலேருந்து பேசுகிறேன்லாம் சொல்ல, பட் கால் குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். எந்த விதமான டிஸ்டரேஷன்ஸ் எதுவுமே இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து இருக்குது. ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் கிடையாது, நார்மல் நாய்ஸ் கேன்சலேஷன் மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் எனிவேஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா கால் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது அப்படின்றத சொல்லலாம். இது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு இதில் வந்து ஹைலைட்டாக நான் பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா பேட்டரி பேக்கப் தாங்க. இது வந்து அவங்க கொடுத்துருக்க பார்த்தீங்கன்னா 8 ஹவர்ஸ் வந்து அவங்க வந்து பேட்டரி வந்து பேக்கப் டைம் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 120+ ஹவர்ஸ் வந்து ஸ்டாண்ட் பை டைம் வந்து சொல்கிறாங்க. பட் நான் யூஸ் பண்ண வரையும் பார்த்தீங்கன்னா சாலிடாக வந்து 6 ஹவர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு பேட்டரி கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வருதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய
அந்த இண்டிகேட்டர், அதாவது எவ்வளோ பேட்டரி வந்து உங்களுடைய அந்த இயர்ஃபோன்ஸில் இருக்குது அப்படின்றது உங்கள் செல்ஃபோனை நீங்கள் பேர் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து தெரியும். அது போக பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 டிவைஸ் வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 2 ப்ளூடூத் டிவைசஸோடு நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் இயர்ஃபோன்ஸ் வந்து கனெக்ட் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அட்வான்டேஜஸ் இந்த பர்டிகுலர் இயர்ஃபோனில் வந்து இருக்குது அப்படின்றத சொல்லலாம். இதனோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 1599 ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு அமேசான் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அட்வான்டேஜஸ் வரைக்கும் எல்லாமே வந்து பார்க்குற வரையும் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். விலையும் வந்து இவங்க கொடுக்குற இந்த பர்டிகுலர் ப்ராடக்டோட வர்த் ஆஃப் மணி அப்படின்றத நான் சொல்லுவேன். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ், ஆப்வியஸாக எந்த ஒரு ப்ராடக்ட் இருந்தாலும் டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டில் என்ன இருக்குது அப்படின்றத நான் வந்து சொல்லிடுறேன். முதல் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா பெயின். லாங்காக வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியல. கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே கால் ஆட்டோமேட்டிக்காக அந்த பெயின் வந்துடுது. அது எதனால் அப்படின்றதையும் நான் வந்து சொல்லிடுறேன். அதில் இருக்க அந்த டிசைன் அப்படின்றனால தான். அந்த டிசைனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஆங்கிளில் வந்து செஞ்சுருக்காங்க. அது மேபி எனக்கு என் காதில் வந்து அது சரியாக ஃபிட் ஆகலையா அப்படின்றது எனக்கு தெரியல. மேபி மற்றவங்களுக்கு அது வந்து ஃபிட் ஆகலாம். ஸோ அந்த ஒரு டிசைன் வந்து பார்த்திங்கன்னா என் கால் சின்னதாக இருக்கனால மேபி உள்ளே வந்து போகலையா என்னன்னு எனக்கு தெரியல. பட் ஒரு 1 hourக்கு மேலே நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாலே எனக்கு வந்து ரொம்ப வந்து பெயின் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது ஒரு விஷயம் வந்து முதல் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஹூக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேருந்து இந்த சைட்லேருந்து உங்களுக்கு ஹூக்ஸ் மாற்ற மாதிரி இருக்குது, பேக் சைட்லேருந்து வரல. ஸோ அதுவும் வேறு ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஃபீல் அந்த போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அன்ஈஸியாக இருக்க மாதிரி வந்து இருக்குது அப்படின்றத நான் சொல்வேன். இது வந்து இரண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்க அந்த யூஎஸ்பி போர்ட்டு கூடிய அந்த ஓப்பனிங் அப்படின்னு சொல்லுவேன். அது வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகலாம் இல்லைனா உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அந்த ப்ளக் பாயிண்ட் ரப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது லைக் ஓப்பன் பண்ணி தான் உங்களால் சார்ஜ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு நெகம்லாம் இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அது வந்து ஓப்பன் பண்ணுறது. நான் நிறைய தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன், வரல. அப்புறம் கடைசியாக ஏதோ ஒரு குச்சியோ இல்லை ஏதோ ஒரு பாயிண்டடான இருக்க விஷயத்தை வச்சு தான் நான் அந்த ஓப்பன் பண்ணி தான் அந்த போர்ட் வந்து என்னால் எடுக்க முடிஞ்சுது. ஸோ நெகை இல்லைனா அது ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. அது ரொம்ப வந்து ஃபிட் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க. எடுத்து மூடுறதப்போ ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இதுதான் வந்து ட்ராபேக்ஸ் அப்படின்றது நான் வந்து இந்த பர்டிகுலர் வயர்லெஸ் இயர்ஃபோனில் வந்து நான் அந்த சென்சர் வயர்லெஸ் இயர்ஃபோன் வந்து நான் இது வரைக்கும் பார்த்ததுன்னு சொல்லலாம். ஸோ மியூசிக் வைஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியாக இருக்கட்டும், எந்த விதமான ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னால் வந்து சொல்லவே முடியல. எல்லாமே சூப்பராக வந்து இருக்குது அப்படின்னு தான் நான் வந்து சொல்வேன். 1599 ரூபாய்க்கு கண்டிப்பாக அந்த ஒரு ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ் அப்படின்றது வர்த் தான் நான் சொல்வேன். அது போக பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாருக்கும் சூட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தவரையும் அப்படி நான் சொல்ல மாட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு ஜாகர்ஸ், ஜிம் போகிறவங்க அந்த மாதிரி அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஸ்போர்ட்டி டைப்பில் நான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்மெட் போட்டு நான் வந்து ஓட்டணும் அப்படின்னு அந்த மாதிரி நீங்கள் வந்து லாங் டிஸ்டன்ஸ் நான் ட்ராவல் பண்ணுறேன், பஸ்ஸில் போகிறதுக்கு ஓகே நோ ப்ராப்ளம். பட் பைக் ட்ராவலுக்கு வந்து நான் வந்து போட்டு ஹெல்மெட் மேலே போட்டுட்டு போடுவேன்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. மற்றபடி எந்த விதமான குறைபாடுகளும் நான் சொன்னதை தவிர்த்து நான் அது வேறு எதுவும் நோட்டீஸ் பண்ணல. எல்லாமே வந்து ஓவராலாக சூப்பராக இருக்குது. ஸோ லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதுலேருந்து வாங்கிக்கோங்க. இதனோட விலை வந்து பார்த்திங்கன்னா 1599 ரூபாய் அமேசான் வெப்சைட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்னும் இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான அன்பாக்சிங்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் இமீடியட்டான டெக் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கணும். இது போல் சின்ன சின்ன ஸ்னீக் பீக்ஸ்லாம் வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வந்து நான் கொடுத்துட்டே இருப்பேன். மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு வித்தியாசமான வீடியோவில் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.